கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நாமப்படுவதாக. அருமையான பிரைஸ் டிவி நேயர்களே, உங்கள் எல்லாரையும் அருமையான ஜெப நேரத்திற்கு பிரைஸ் டிவி சார்பாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மென்மேலும் கர்த்தர் உங்களை கர்த்தருக்குள் பலனடைய செய்வாராக. கர்த்தர் உங்களுக்கு கேடகமாக இருப்பாராக. கர்த்தர் உங்களுக்கு அனுசாரியாக இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த உலகத்தில் வாழுகிற இடங்களில் கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம். ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரிசுத்த தேவனே, அருமையான இந்த ஜெப நேரத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, இந்த பிரைஸ் டிவி சார்பாக எங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட இந்த ஜெப நேரத்துக்காக சோத்திரம். ஆண்டவரே, ஜெபத்துக்கு காரணமாக இருக்கிற இந்த பிரைஸ் டிவி ஊழியத்தை ஆசீர்வதியும். அதில் வேலை செய்கிற பங்குதாரராக இருக்கிற அந்த குழுமத்தில் இருக்கிற எல்லாரையும் கர்த்தர் பலப்படுத்தி தேவ ஞானத்தோடு செய்வது கிருபைத்தாரும். தேவைகள் சந்திக்கப்படட்டப்பா. அநேக தேவைகள் உண்டு. எல்லா தேவைகளையும் என் ஆண்டவர் கர்த்தர் பரத்திலிருந்து சந்திக்க முடியாது ஜெபிக்கணும். இதன் மூலமாக தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, சுவிசேஷம் அறிவிக்கப்படுவதற்காக, ஜனங்களுடைய உண்மையான ரட்சிப்புக்காக எடுக்கிற எல்லா பிரயாசங்களையும் கர்த்தர் ஆசீர்வதித்து வர்த்திக்க பண்ண முடியாது ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த எங்களுக்கு இந்த ஜெப நேரத்தை ஏற்படுத்த தந்தற்காக சோத்திரம். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எங்களை எல்லாரையும் ஆசீர்வதியும் பலப்படுத்தும். தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொட்டும் அப்பா. ஆண்டவரே, என்னென்ன காரியத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த சத்தத்தை ஜெபத்தை கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும்படியாக எங்களை தாழ்த்தி உம்மிடத்தில் ஒப்புக் கொடுக்குறோம். நாங்கள் ஜெபிக்கும் போது ஒரு மனம் உண்டாகட்டும். ஆண்டவரே, ஒரு மனமுள்ள ஜெபம் தேசங்களை அசைத்திருக்கிறதப்பா. ஊக்கமான ஜெபம் சிறைச்சாலை அஸ்திபாரத்தை அசைத்ததே ஆண்டவரே. அதே போல் ஆண்டவரே, நாங்கள் உண்மையாக ஜெபிக்கும் போது மிகுந்த பலனை எங்களுக்கு கொண்டு வருவதை நாங்கள் வேதத்தின் மூலமாக அறிந்து கொள்கிறோம். அதுபோல் நாங்களும் இந்த ஜெபத்தில் மிகவும் கவனமாக உண்மையாக ஜெபிக்க கிருபைத்தார். பரிசுத்த ஜெபத்தை நடத்தும். ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நம்முடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் சோத்திரம், கர்த்தர் நாமப்படுவதாக. ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற உங்களை எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதித்து இன்னும் கர்த்தர் பலப்படுத்துவாராக. ஜெபிக்கிறோம், துதிக்கிறோம், வேதத்தை வாசிக்கிறோம், கர்த்தரோடு நடக்க பிரயாசப்படுகிறோம். கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக. முக்கியமாக நம்ம உலகத்தில் வாழுகிறோம். எத்தனையோ கோடி பேர், பல 100 கோடி பேர் உலகத்தில் வாழ்கிறாங்க. வேதத்தின் பல கோடி பேர் வேதத்தை தூக்கி கொண்டு போகிறோம், வேதத்தை வாசிக்கிறோம். எத்தனை பேர், எத்தனை சதவீதம் கர்த்தருடைய வருகைக்காக, கர்த்தருடைய ராஜ்யத்துக்காக ஆயத்தப்படுகிறது? நானும் நீங்களும். என்றைக்கு என் மரணம் இருக்கிறதோ, அல்லது ஒருவேளை என்றைக்கு என் ஆண்டவருடைய மகிமையான வருகை உலகத்தில் காணப்படுகிறதோ, தேவ பிள்ளைகளுக்காக எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த குறிப்பிட்ட அந்த நிகழ்வு, ஒன்றிலோ என் மரணம் அல்லது ஆண்டவர் வருகை, ஒன்றை நான் சந்திக்கணும். சந்திக்கும்போது அடுத்த நொடி நான் கர்த்தரோடு இருக்கணும். இல்லையா? அதற்கு என்ன செய்ய வேண்டும், அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தந்தது. வேறு எங்கேயும் நம்ம கற்றுக்கொள்ள முடியாது. யாராலும் நம்ம பரலோகத்துக்கு கொண்டு போக முடியாது. இயேசு கிறிஸ்துவினால் அன்றி வேறொரு ரட்சிப்பு இல்லை. ஆமென். அவர் சொன்னார், நானே வாசல், என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தார். அப்போ இயேசு கிறிஸ்துவே வாசல், இயேசு கிறிஸ்து தான் வழி, அவர்தான் சத்தியம், அவர்தான் ஜீவன். ஆமென். தேவ அன்பு அப்படியே. அப்போ நிறைய சொன்ன நேரம் இல்லை, சுருக்கமாக சொல்கிறேன். உண்மையாக மனம் திரும்பி ரட்சிப்பின் சந்தோஷத்தை கர்த்தரத்தை பெற்று கர்த்தருக்காக வேத வசனத்துக்கு பயந்து நடுங்கி ஜீவித்து அனுதினமும் அவருக்கு முன்பாக நிற்கணும். ஆண்டவரே, நீரனை நடத்தும், நீரனை நடத்தும், என் சுயம் சாம்பலாட்டும் ஐயா, கர்த்தனை நடத்தும் ஐயான்னு சொல்லி கர்த்தர் நிற்கும்போது கர்த்தருமை கரம் பிடித்து நடத்துவார். கர்த்தர் கரம் பிடிச்சிட்டாருன்னா அந்த வாழ்க்கை ரொம்ப மகிமையாக இருக்கும், வெற்றியாக இருக்கும்.
ஜெயமாக இருக்கும். போராட்டங்கள் இருக்கும், போராட்டம், நெருக்கம், பிரச்சனைகள் இருக்கட்டு. தாவீதுக்கு வராத பிரச்சனையா, அல்லது தேவனுக்காக வாழ்ந்த பரிசுத்தவான்கள் இல்லாத பிரச்சனையா? அப்போஸ்தலன் பவுல், பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆதி நூற்றாண்டில் இன்றைக்கு உள்ள எத்தனையோ இடத்துல மிஷனரிகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் நமக்கு தெரியும், கேள்விப்பட்டிருக்கிறோம், இல்லாத பிரச்சனையா? அவைகளின் மத்தியிலும் கத்தருக்காக ஜீவிக்கும் போது ஒரு ராஜ்யத்துக்காக கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்துவார். ஆமென். அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் நமக்கு தரணும். சோத்திரம். அதுதான் முக்கியம். உலகத்தில் எப்படி வாழ்ந்து நரகத்துக்கு போயிடாதபடி என் ஆண்டவர் ராஜ்யத்தில் போய் சேரணும். நம்முடைய இலக்கு அதுதான். நம்முடைய வாஞ்சையெல்லாம் அதாக இருக்கணும். நம்முடைய இருதயத்தின் எண்ணமெல்லாம் அதாக இருக்கணும். அதற்காக ஒரு காரியத்தை, பரலோக ராஜ்யம் விலையேறப்பட்ட முத்துக்கு சமம். அந்த முத்து ஒரு நிலத்தில் இருக்குன்னு ஒருத்தர் அறிஞ்சாச்சு. உடனே என்ன செய்தான்? தனக்குள்ள எல்லாவற்றையும் விற்று அந்த முத்து இருக்கிற நிலத்தை கொண்டான். அதே போல் விலையேறப்பட்ட மகிமையின் ராஜ்யத்துக்காக எதையெல்லாம் அற்பமாக விடணுமோ, எதையெல்லாம் தள்ளி வைக்கணுமோ, எதையெல்லாம் கர்த்தர் சித்தமில்லை என்று வேதம் சொல்கிறதோ அதையெல்லாம் குப்பையாக எண்ணி ஆண்டு ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும் போது கர்த்தர் உங்களை என்னையும் அதுக்கு ஆயத்தப்படுத்துவார். ஆமேன். அல்லேலூயா. சரி, வேத வசனத்தில் ஒரு வசனத்தை நாம் வாசித்துட்டு ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தர் நான் சகாயம் பெற்றேன். இப்போ சகாயம் எங்கேருந்து வரணும்? சகாயன பேருள்ள ஆள் இல்லை. சகாயம், விடுதலை, நமக்கு ஒரு பாதுகாப்பு கர்த்தரிடத்திலிருந்து வரணும். நான் சகாயம் பெற்றேன், ஆகையால் நீ இருதயம் களிகூறுகிறது. நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள் களிகூறணும். உலகத்தில் உள்ள களிகூறுதெல்லாம் ஒரு நாடியில் எல்லாம் போய் அந்த களிகூறுதெல்லாம் துக்கமாக மாறிடும். நான் அடியேன் மனம் திரும்புக்கு முன்பாக அன்னைக்கு சினிமா மோகத்தில் அலைந்து சினிமாவுக்காக அடி வாங்கியாவது எப்படி பார்த்துடணும்? முதல் ஷோவை பார்த்துடணும். முதல் ஷோவுக்கு அடி வாங்கினாலும் உண்டு. முதல் ஷோ பார்த்துடணும். அதில் வெளியே முதல் ஷோ பார்த்துட்டேன். இன்றைக்கி அது நினைச்சா கண்ணீர் வருது. கேவலமாக இருக்குது, வெக்கமாக இருக்குது. அங்கே இருக்க நேரமும் ஆகா ஓகும். வெளியே வரும்போது தலையை பிடிச்சிக்கிட்டே தலைவலி, வீடு வரைக்கும் தலைவலி. யாமில ஒரு மாதிரி இருக்கா அப்படி மற்றவர்கள் கேட்கக்கூடிய அளவில் நம்ம முகம் துக்காயிருது. இதுதான் உலகத்தின் சிற்றின்பம். ஆனால் வேதம் சொல்கிறது, நான் அவரை துதிப்பேன், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறுகிறது. கர்த்தரத்தின் சகாயம் பெற்றிருக்கிறோம். கர்த்தரத்தின் அதுக்கு தான் நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். கர்த்தரத்தில் சகாயம் தேடி வந்திருக்கிறோம். கர்த்தரத்தில் ஜெபம் பண்ணுகிறோம். கர்த்தரத்து நம்ம சகாயம் வரும் அப்படி விசுவாசிக்கிறோம். கர்த்தரத்து நமக்கு சகாயம் வரும். கர்த்தர் சகாயம் வரும்போது நம்ம நினைச்சுக்கிறோம், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறும். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் இருதயம் கர்த்தருக்குள் களிகூறும். களிகூறுதலுங்கிறது பெரிய மகிழ்ச்சி, சாதாரண மகிழ்ச்சி இல்லை, சாதாரண சந்தோஷம் இல்லை. அது சந்தோஷத்தின் உச்சம். அப்படிப்பட்ட நல்ல ஒரு களிகூறுதல் உங்கள் வாழ்க்கையிலே கர்த்தர் தருவாராக. அதுக்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். ஜெபம் பண்ணுமா? அன்பின் பரிசுத்தமுள்ள தேவனே என்று சொல்லி, அன்பான தேவனே என்று சொல்லி, அன்பின் ரட்சகரே என்று சொல்லி, எங்களை விடுவிக்கிற தேவனே என்று சொல்லி நம்ம கர்த்தர் ஜெபிக்கும் போது கர்த்தர் நம்மை இஸ்ரவேலை மீட்டு ரட்சித்த தேவன், செங்கடலை பிளந்து அதே செங்கடலில் வெண்தோர்ந்த சத்துருவை அழித்து தேவ பிள்ளைகள் அந்நியருடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதற்காக வழிநடத்துகிற தேவன் தான் நம்ம தேவன். நம்ம தேவன் எப்படிப்பட்ட தேவன்? வானத்தையும் பூமியும் உருவாக்கின வல்லமுள்ள சகல அதிகாரமுள்ள தேவன். அவர் சொல்லியிருக்கிறார், என்னால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ அவரால் செய்யக்கூடாது. அதை நம்ம நம்பணும், விசுவாசிக்கணும். விசுவாசத்தினால தான் நீதிமானாகிறது. பெரிய சப்ஜெக்ட். விசுவாசிக்கணும். ஆபிரகாமை போல விசுவாசிக்கணும். தானியேலை போல விசுவாசிக்கணும்.
ஷாதராக் மேஷாக் ஆபேத்நேகோ போல விசுவாசிக்கணும், பேதுருவை போல விசுவாசிக்கணும். நல்லா உறங்கினான், அவன் கவலையே படலை, கர்த்தரை விடுவித்தார். அல்லேலூயா. சரி, நம்ம ஜெப குறிப்பை ஜெபம் பண்ண போகிறோம். முதல்ல இந்த நாள் நமக்கு கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்ட நாளாக இருக்கணும். ஜெபம் பண்ணுவோம். பரிசுத்த தேவனே, இந்த நாளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவீராக. இந்த நாள் கர்த்தருக்குள் எங்களுக்கு ஆசீர்வாதமான நாளாக இருக்கணும்ப்பா. எந்த சத்துருடைய கிரியைகளும் எங்களை மேற்கொள்ளாதபடி தேவனே, எங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகளும் இயேசுவின் நாமத்தினால் சிதறிப்போவதாக. ஆண்டவரே, கர்த்தர்களை ஆசீர்வாதமாக நடத்துங்கப்பா, கர்த்தர்களை கரம் பிடித்து நடத்துங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரமை கரம் பிடித்து நடத்த முடியாத சோதரணுவாம், சோதராம் சோதரம். பலவிதமான ஊழியஞ்சேர தேவ பிள்ளை கர்த்தர் அவருடைய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வாதம் சோதரம் பண்ணி ஜெபணும். அன்பின் ரட்சகரே, பல ஊழியங்களில் பல இருக்குது. தனித்தாள் ஊழியம், சபை நடத்தக்கூடிய மகிமையான ஊழியம் இருக்கிறது. அதாவது பைபிளில் இருக்கிற மேய்ப்பர்கள், தீர்க்கதரிசிகள், அப்போஸ்தலர்கள் இல்லையா, பல விதமான ஊழியர்களை சபையில் வைத்திருக்கிறார். சபையில் இன்னும் எல்லா காரியமும் பரலோக ராஜ்யத்துக்குரிய காரியங்கள் எல்லாம் சபைக்கின் மூலமாக நடத்த வேண்டும் என்பதை வேதம் நமக்கு கற்றுத்தந்திருக்கிறது. ஸ்தோத்திரம். சபை ரொம்ப முக்கியமானது. சபையில் ஆராதனை மிக முக்கியமானது. சபையில் உள்ள ஐக்கியம் மிக முக்கியமானது. அதை நம்ம ஒரு நாள் இழந்து போகக்கூடாது, விட்டு விடவும் கூடாது. ஏதோ சில சின்ன அற்ப காரியத்திற்காக ஏதோ ஒரு நம்ம கூட பக்கத்தில் இருக்கிறவரோட ஒரு சின்ன மனுஷனாக இருந்தால் எல்லாம் வரும். அதை மன்னிப்பு கேட்டு அப்படியே விட்டுக்கிட்டு ஐக்கியமாகி போயிட்டே இருக்கணும். அப்படியோட சின்ன சின்ன காரியங்களுக்காக சபையை விட்டு விலகி ஓடக்கூடியது தேவனுக்கு பிரியமாக. என்ன ஒன்று, நம்ம எதை செய்தாலும் ஆண்டவரே இது உமக்கு பிரியமானது தானே, நான் இந்த இடத்த விட்டு போகிறது உமக்கு பிரியமா, இந்த வீட்டுக்கு போகிறது உமக்கு பிரியமா, இத்தனை நாள் இங்கே இடத்துக்கு போகிறேன், இப்போ இதை விட்டு வெளியே போகிறது உமக்கு பிரியமா, எல்லாவற்றையும் ஜெபம் பண்ணி கொஞ்சம் சிந்தித்து பார்த்து வசனத்தபடி, ஒருவேளை அது தேவன் சித்தம் இல்லாவிட்டால், தேவன் பிரியமாக இல்லாவிட்டால், நம்ம கொஞ்சம் பொறுத்து தாங்கி அந்த வலியை தாங்கி கொஞ்சம் கர்த்தருக்குள்ளே அப்படி அட்ஜஸ்ட் பண்ணும்போது கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். சில இழப்புகள் வரும். ஆனால் இழந்த எல்லாவற்றையும் பல மடங்காக திருப்பி தர்றது தான் நம்ம தேவன். ஆமென். அல்லேலூயா. அந்த தேவனுடைய பிள்ளைகளே, அப்படி பல ஊழியங்கள் இருக்கிறது. ஊழியங்களில் ஆஸ்பத்திரி ஊழியம் நல்ல ஊழியம், தனித்தாளை சந்தித்து ஒழிஞ்சிற ஊழியம், சில குறிப்பிட்ட நபர்களை வீடுகளை சந்திக்கிறது, நிறைய காரியங்கள் இருக்கிறது. ஒரு இடத்துல ஒரு வீடை சந்திக்க போகும்போது அங்கே புருஷன் மனைவிக்கு அப்படி நிற்கிறாங்க. ஊரில் 50 பேர்கிட்ட கூடி நிற்கிறான். என்ன கண்டவன் அந்த கரெக்டாக ஆண்டவர் கொண்டு சேர்த்தார் இந்த இடத்துல. அதுதாங்க என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாது. இன்றைக்கு அவர்கள் நல்லா இன்னோவா காரெலாம் வைத்து நல்ல ஆச்சரியமாக இருக்கிறார். கடந்த நாள் எங்கள் வீட்டுக்கு வந்தார், சுமார் 20 வருஷத்துக்கு பிறகு. இப்போ தேவன் மகா பெரிய தேவன். அவ்வளவு பிரச்சோடு வந்தவளை அந்த நேரத்தில் அடியானை கர்த்தர் கொண்டு போனார். இந்த மக்கள் கொஞ்சம் சொல்லி கொஞ்சம் அமைதியாக கொஞ்சம் அந்த நேரத்தில் கொஞ்சம் அமைதியாக இருந்தார். அந்த நேரத்தில் அந்த பிரச்சனை முடிஞ்சு போச்சு. பிறகு பரவாயில்ல, பிறகு சேர்ந்து வாழுகிறார்கள். பிறகு குழந்தை பிறந்து இப்பொழுது பையனு போகிற வாரம் கல்யாணம் முடிஞ்சாச்சு. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. தேவன் சகலத்தை அதற்கான நேர்த்தியாக செய்கிற தேவன். என்ன பலவிதமான ஊழியங்கள் இருக்கிறது. வீடு தனித்தாள் ஊழியங்கள், வீடு சந்திக்கிற ஊழியங்கள்லாம் மிகுந்த ஆசீர்வாதம். சரி, எல்லா ஊழியத்தை ஆசீர்வாதம் சோதனை பண்ணி ஜெபணும். அன்பின் பரிசுத்தமான தேவனே, பலவிதமான ஊழியங்கள் வேதத்தில் நாங்கள் வாசிக்கிறோம். ஆற்றங்கரையில் கூடுற சில ஸ்திரீகளுக்கு சுவிசேஷம் சொன்னதுனால ஆண்டவரே அன்றைக்கு லீதியான இருதயத்தை கர்த்தர் திறந்து ஒரு எழுப்புதான் அந்த தேசத்தில் உருவானதப்பா. ஆண்டவரே, அதே போல் நம்முடைய பிள்ளைகளை கொண்டு ஒரு சிறிய ஒருவேளை நம்முடைய பிள்ளைகள் யாரையோ ஒருவேளை சந்தித்து சுவிசேஷம் சொல்லும்போது அதன் மூலம் ரட்சிக்கப்பட்ட நபர் பெரிய தேசத்தை அசைக்கிற ஊழியக்காரனாக கூட தன்னை மாற்ற முடியும். ஒரு அனனியாவை கொண்டு போவலை தொட்டீர். அனனியாவை அப்புறம் எங்களுக்கு வேதத்தில் நிறையா நாங்கள் படிக்கலை. ஆனால் பேதுருவை கொண்டு தேசத்தை அசைத்த தேவனப்பா.
விதமான உங்களுடைய ஊழியத்தை செய்கிற எல்லா தேவ பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். என்னென்ன ஊழியர்களை தேவ சித்தப்படி செய்கிறார்களோ இந்த ஊழியத்தை வர்த்திக்க பண்ணும். அதன் மிகுந்த பலன் உண்டாக முடியாது ஜெபிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நாளில் வீடுகளில் இருக்கிறவருடைய பாதுகாப்பை ஜெபம் பண்ணும். பரிசுத்த தேவனே, வீடுகளில் குடியிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். வீடுகளில் இருந்து தங்களுடைய கடமைகளை செய்கிற உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். நல்ல பாதுகாப்பை தாரும் ஆண்டவரே. தன்னுடைய கடமைகளை செய்யும்போது எந்த விதமான ஆபத்து மோசங்கள் சத்துருடைய கிரிகள் ஒன்றும் உங்களுடைய பிள்ளைகள் அணுகாதபடி ஆண்டவரே கர்த்தர் காத்துக்கொள்ளும். அதோடு ஆண்டவரே உங்களுடைய பிள்ளைகளுடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஐயா. இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக என் ஆண்டோட பாதப்படியை தரித்தும் ஜெபிக்கிறார்களோ ஆண்டவரே அந்த தேவைகள் இந்த நாளில் அற்புதமாக சந்திக்கும்படியாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உடைய பிள்ளைகள் என்னென்ன காரியத்திற்காக என் ஆண்டவருக்கு முன்பாக அழுது கொண்டிருக்கிறார்களோ வேதம் சொல்லுது, இனி நீ அழுது கொண்டிராய். சோத்திரம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் தேவையை கர்த்தர் சந்திக்கும்படியாக, அற்புதம் நடக்கும்படியாக, ஒரு அதிசயம் ஆண்டவரே அவருடைய வாழ்க்கையில் கர்த்தர் நிறைவேற்ற முடியாமல் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய தனிப்பட்ட ஜீவித்தை நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். இந்த நாளிலும் நம்முடைய வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்படணும், உண்மையான வார்த்தைகள் புறப்படணும். பொய்யான வார்த்தைகள் வாய்ந்து போடணும். மாய்மாலமான கபடான சூதான வார்த்தைகள் புறப்படாதபடி நல்ல வார்த்தைகள், மற்றவர்களை சந்தோஷப்படுத்துகிற வார்த்தைகள் புறப்பட ஜெபம். பரிசுத்த தேவனே, என் வாயிலிருந்து நல்ல வார்த்தைகள் புறப்பட இடத்தில் வருகிறோம் அப்பா. சூதான கேடான தவறான பொல்லாங்கான தீதான வார்த்தைகள் எங்கள் வாயிலிருந்து புறப்படாதபடி எங்களை காத்துக்கொள்ளுங்கப்பா. ஆண்டவர் மற்றவர்களை வெளியே ஒன்று உள்ளே ஒன்று பேசுகிற அந்த வார்த்தைகள் புறப்படக்கூடாது. ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் ரொம்ப பேச்சில் பெரிய சாமர்த்தியம் உள்ளவர் நினைத்து நாங்கள் பேசாதபடி எங்களை காத்துக்கொள்ளும். ஒவ்வொரு பேச்சும் உம்மால் பதியப்பட்டு கொண்டே இருக்கிறது என்பதை வேதமும் கற்றுத்தந்திருக்கிறது. எவ்வளவு கவனமாக நாங்கள் பேச வேண்டும் என்பதை ஆண்டவரே நீங்கள் கற்றுத்தந்திருக்கிறேன். நான் வீடுகளில், வேலை செய்கிற இடங்களில், பொது இடங்களில் எந்த இடத்துல பேசினாலும் தெய்வ பயத்தோடு பேசுவதற்கு என் நாவை நீர் காத்துக்கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். சோத்திரம். கர்த்தர் விரும்புகிற இடங்களுக்கு மாத்திரம் செல்ல முடியாது ஜெபணும். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே, நாங்கள் நீர் விரும்புகிற இடங்களுக்கு மாத்திரம் செல்ல கர்த்தர் எங்களை கிருபைதாருங்கப்பா. நீ விரும்பாத ஒரு இடங்களுக்கும் எங்களோட கால்கள் விரைந்தோடாதபடி, நாங்கள் உள்ளத்தில் அதை வாஞ்சிக்காதபடி தேவரே எங்களை காத்துக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவை மாதிரியாக காட்டுவதற்கு கர்த்தர் எனக்கு கிருபை ஜெபணும். பரிசுத்த தேவனே, அடியானும் இந்த ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லாரும் எங்களை குடும்பத்தில் ஒவ்வொரு தேவப்பிள்ளையும் கருத்தில் தருகிறோம். ஆண்டவரே, நாங்கள் இருக்கிற இடத்துல, வேலை செய்கிற இடத்துல, பிரயாணப்படுகிற இடத்துல, கூடி ஆராதிக்கிற இடத்துல, ஆண்டவரே எல்லா இடத்திலும், ஒரு கடைக்கு போனாலும், ஒரு பொருட்கள் வாங்குவதற்காக நாங்கள் ஒரு இடத்துக்கு போனாலும், எல்லா இடத்திலும் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவனுடைய அச்சடையானங்களை நான் தரித்து கொள்ளப்பா. உங்களுடைய பொறுமை எங்களுக்கு வேணும். என் ஆண்டவர் நிதானமான நடக்கைகள் வேணும். நற்கிரியைகள் எங்களுக்கு வெளிப்படணும்ப்பா. ஆவியின் கனிகள், நீடிய பொறுமை, சாந்தம், இச்சை அடக்கம், ஆண்டவரே இதெல்லாம் எங்களுக்கு வெளிப்படணும். ஏசப்பாவை நாங்கள் மற்றவர்களுக்கு காட்டணும்ப்பா. ஆண்டவரே, எங்களை அறிந்தவர்கள் இவன் எப்படி பேசிட்டானேன்னு இன்னும் யாரும், இவன் எப்படி இந்த இடத்த நடந்துக்கிட்டான், யாரும் எங்களை பொறுத்து அற்பமாக பேசாதபடி ஆண்டவரே உம்மை நாங்கள் எங்களுக்கு உண்மையாக நிறுத்தி நோக்கணும். கர்த்தர் எங்களுக்கு கற்றுத்தந்ததை அப்படியே நாங்கள் கீழ்ப்படி நடக்க, நல்ல முன்மாதிரியாக ஜீவிக்க என் ஆண்டவரை கிருபை தாரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. பதவி உயர்வு எதிர்பார்த்தவர்களுக்கு பதவி உயர்வு கர்த்தர் தடைகளை மாற்றி பதவி உயர்வு கொடுக்க முடியாகும். கம்பெனியில் வேலை செய்கிறவர்களுக்கு அந்த செய்து முடிக்க வேண்டிய அந்த ஒரு குறிப்பிட்ட காரியங்களை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் கிருபை ஜெபணும். பரிசுத்தமான தேவனே, வேலை செய்கிறவர்களுக்கு வேலை செய்கிற இடத்துல நல்ல அனுகூலமான கிருபைகளை தாரும். எதிர்ப்பின் மத்தியிலும், போராட்டத்தின் மத்தியிலும், பொறாமையின் மத்தியிலும்
எரிச்சலின் மத்தியிலும் சிலர் வேலை செய்ய வேண்டிய சூழ்நிலை இருக்கிறதப்பா. அவர்களுக்கு கர்த்தர் கிருபை தாங்கட்டும். அந்த எரிச்சல் ஒன்றும் மேற்கொள்ளாதபடி அந்த இவர்களுக்கு எதிராக போராடும் எரிச்சலின் ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் தணிந்து போவதாக. தேவனே, உடைய பிள்ளைகள் சந்தோஷம் சமாதானமாக வேலை செய்ய கர்த்தர் கிருபை தாரும். ஆண்டவரே, சந்தோஷம் சமாதானமாக வேலை செய்ய என் ஆண்டவர் கிருபை தரும்படியாக ஜெபிக்கிறோம். தடைகள் மாறுவதாக, சத்துருடைய கோட்டைகள் நொறுங்குவதாக, பிசாசின் வல்லமைகள் சிதறிப்போவதாக. ஆண்டவரே, அதுபோல அப்பா வேலை செய்கிறவர்களுக்கு தேவையான அந்த குறிப்பிட்ட காலகட்டத்தில் செய்து முடிக்க உடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமான வாசல்களை திறக்க முடியாது ஜெபிக்கிறோம். நல்ல ஞானம் தாரும், நல்ல புத்தி தாரும் அப்பா. தேவகிருபை பிள்ளைகளை சூழ்ந்து கொட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்ம செய்யாத தவறுகளை செய்து செய்யாத தவறுகளுக்காக தவறாக குற்றஞ்சாட்டப்பட்டிருந்தால் கர்த்தர் விடியக்கூடிய சோத்திரம் பண்ணி ஜெபம் பரிசுத்தம் தேவனே, ஜெபத்தில் கலந்து கொண்ட பிள்ளைகளுக்கு யாராவது நாங்கள் செய்யாத தவறுகளுக்காக அநியாயமாக குற்றஞ்சாட்டப்பட்டு அவர்கள் ஒருவேளை இந்த தவறை செய்தா என்று அநியாயமாக நியாயந்திருக்கப்பட்டால் கர்த்தர் அதிலிருந்து நம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை தர முடியும். யோசேப்பின் தேவன் எங்கள் தேவன், தானியேலின் தேவன் என் தேவன். ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு அதெல்லாம் விடுதலை தர முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். விளையாட்டுத்துறையில் ஈடுபட ஜெபம் பண்ணும். ஆண்டவரே, விளையாட்டுத்துறை ஈடுபடுகள் சில உடல் சம்பந்தமான காரியங்களை செய்து அதன் மூலமாக வருமானம் ஈட்டுள்ள எல்லாருடைய காரியங்களை கர்த்தர் வாய்க்கப்படும். ஆசீர்வதியும் நல்ல சுகம் வளர்ந்தாரும். தேவ அனுகிரகம் உண்டாட்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. நம்முடைய சரீரத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க முடியாது. நம்ம சரீரம் நல்லா இருந்தால் தான் நம்முடைய கடமைகளை நம்ம செய்ய முடியும். நம்ம ஒரு இடத்துக்கு போனோம் ஒன்று தீர்மானம் பண்ணிட்டு காலையில் எழும்போதே ஏதோ ஒரு இடத்துல சுளுக்கி பிடிச்சிக்கிட்டு ஏதோ ஒரு இடத்துல வலின்னா அன்றைக்கு பிரயாணமே பண்ண முடியாது இல்லையா? அதனால் சரீரம் ஆரோக்கியம் மிகவும் முக்கியம். ஜெபம் பண்ணும். அன்பின் தகப்பனே, ஆண்டவரே, எங்களுடைய சரீரங்களை எல்லாம் ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற எல்லா தேவனுடைய சரீரங்களை ஏற்ற ஆசீர்வதியும், சரீரங்களை பலப்படுத்தி விசேஷமாக ஆண்டவரே, இந்த நாளிலும் டெலிவரிக்காக இந்த குடும்பத்தில் யாராவது ஆயத்தப்பட்டு கொண்டிருப்பானால் அந்த காரியத்தை வாய்க்க பண்ணும். நல்ல சுகமறந்தாரும் தைரியப்படுத்தும். நல்ல ஆசீர்வாதமான விடுதலையை நம்முடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கட்டளையிட முடியாது ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளும் மாறுவதாக, எல்லா தடைகளும் மாறுவதாக. சிறு குழந்தைகள் முதல் பெரியவர் வரை நம்முடைய கருத்தில் தருகிறோம்ப்பா. எல்லாருக்கும் தேவையான ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடும். விசேஷமாக அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என்று டாக்டரால் பரிந்துரைக்கப்பட்ட யாராக இருப்பானால் இயேசுவின் நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு அறுவை சிகிச்சை இல்லாதபடி ஒரு அற்புதமான சுகம் உண்டாவதாக. ஆமென். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உடைய பிள்ளைகளுக்கு அற்புதமான சுகம் உண்டாகும்படியாக இயேசுவின் நாமத்தில் கட்டளை கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தாவே, காத்துக்கொள்ளும், பலப்படுத்தும். தேவனால் ஒரு விடுதலை உடைய பிள்ளைகள் சுதந்தரிக்க கிருபை தாருங்கப்பா. இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆம். அல்லேலூயா. நாளிலும் சில பொருளாதார காரியங்களுக்கு ஜெபம் பண்ண போகிறோம். நமக்கு தேவையான வருமானம் நிச்சயமாக அன்னைக்கு கொஞ்சம் வருமானத்தை வைத்து எல்லாமே விலைவாசி குறைவதோ வருமானம் குறைவு. கொஞ்சம் வருமானத்தை வச்சு அப்படி இன்னைக்கு அப்படி இல்லை. அன்றைக்கு ஆகாரம் அதுதான் முக்கியம். இன்றைக்கு ஆகாரத்துக்கு 10%, மீதி எல்லா செலவும் 90%. வண்டி ஓட்டணும், செல்ஃபோன் பேசணும், காரணம் இப்படிப்பட்ட வித்தியாதி நிறைய அது இன்றைக்கி இல்லாமல் முடியாது. அன்றைக்கி அது ஆடம்பரமான செலவாக இருந்தது, இன்றைக்கி அத்தியாவசியமான செலவாக மாறிவிட்டது. அதனால் அப்படிப்பட்ட செலவுகள் நிறைய ஆயிற்று. அதனால் பொருளாதாரம் மிக நமக்கு தேவை. வண்டி இல்லாமல் முடியாது, பைக் இல்லாமல் முடியாது. அப்படிப்பட்ட காலத்தில் வந்தாச்சு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு தக்கலை வேலை போனால் எவ்வளோ நேரம் ஆகும்? அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. கர்த்தர் தாமே நம்முடைய பொருளாதாரத்தை ஆசீர்வதிக்கணும். அதற்கு என்னென்ன தொழில் செய்கிறாரோ அந்த தொழிலையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கணும். ஜெபம் பண்ணும். அன்பு இரட்சகரே, ஆண்டவரே, தன்னுடைய வருமானங்களுக்காக மிருக ஜீவன்களை வளர்க்கிற உடைய பிள்ளைகளை நம்முடைய கருத்தில் தருகிறோம். கர்த்தாவே, இந்த மிருக ஜீவன்களை ஆசீர்வதியும். எந்த வீண் பிரச்சனை வராதபடி கர்த்தர் பாதுகாத்தோம். நோய் நொடிகளுக்கு விலைக்கு காத்தோம். நல்ல வரத்துள்ள பலன்களை நம்முடைய பிள்ளைகளுக்கு அந்த மிருக ஜீவன்கள் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அதன் மூலமாக ஆண்டவரே, தோட்ட துறவுகள் மரங்கள் வளர்த்து, ரப்பர் மரங்கள், தென்னை மரங்கள், இன்னும் பலவிதமான விருட்சங்களை வளர்த்து பழம் தரும் மரங்கள், பலனுள்ள பலனை
நல்ல வரத்துள்ள பலனை நம்முடைய பிள்ளைகள் தர முடியாது ஜெபிக்கணும். அதை தாக்கிற நோய்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும். நல்ல பலன்களை தாரும். நல்ல வருமானங்களை நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. நம்முடைய கையின் தேவ பிள்ளைகளுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். எல்லா கையின் பிரயாசத்தை தடுக்கிற பொல்லாத வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் தகன்று போவதாக. நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே நல்ல பலன் உண்டாகட்டும். எல்லா வீண் செலவுகளுக்கும் விலைக்கு காத்துக்கணும். நம்முடைய பிள்ளைகள் கர்த்தருக்குள் ஆசீர்வாதமான சந்தைகளாக ஜீவிக்க இடத்தில் ஒப்புக்கொள்கிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். சோதனம் நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியம் கர்த்தரோடு இருக்கணும். ஜெபனும் பரிசுத்த தேவனே, இந்த நாள் முழுவதும் என்னோட பிரயாணங்களில் நாங்கள் பேசிய இடத்துல எங்களோட குடும்பங்களில் எங்களுக்கு நல்ல குணாதிசயங்கள் வெளிப்படணும். யார் எங்களை பார்த்து இந்த மனுஷன் இவ்வளோ மோசமான மனுஷனாக இருக்கான்னு யாரும் சொல்லக்கூடாதுப்பா. இந்த மனுஷன் எங்கள் புருஷனா நல்லவர், என் மனைவியா நல்லவர், என் மாமியாரா நல்லவங்க, என் மருமகளா நல்ல பிள்ளை, எங்கள் தாத்தாவா நல்ல பிள்ளை, என் பிள்ளையா நல்ல, எங்கள் பெற்றோரா நல்லவர்கள் என்று சொல்லி முதல்ல நாங்கள் ஆண்டவரே எருசலேமில் நல்ல சாட்சி பண்ணணும். அதுபோல் யூதேயாவில் சாட்சி பண்ணணும். ஆண்டவரே சபையில் சாட்சி பண்ணணும். கிராமத்தில் நாங்கள் நல்ல சாட்சியுள்ள வாழும். ஒருவேளை கிறிஸ்தவன்றதுனால எங்களை பிடிக்காமல் சில இருக்கலாம். ஆனாலும் அவங்க நல்லவர்கள் என்று எங்களை குறித்து நல்ல சாட்சி சொல்ல முடியாது. கிறிஸ்துவின் அதன் மூலமாக ஏசப்பாவை அவளை அறிந்து கொள்ள நல்ல குணங்கள் வெளிப்படத்தில் ஒப்பு கொடுக்குறோம். நான் முழுவதும் ஆண்டவரே தேவ வழிநடத்தல்கள் வேணாம்ப்பா, காத்துக்கொள். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். நானும் பிரயாணம் உள்ள ராசி உண்ட சோத்திரம் ஜெபணும். ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே கடல் மார்க்கமாக, ஆகாய மார்க்கமாக, தரை மார்க்கமாக பிரயாணம் எல்லாருடைய பிரயாணத்துக்கு திராட்சை ஜபத்தில் கலந்து கொண்ட நம்முடைய பிள்ளைகளுடைய எல்லாருடைய பிரயாணத்தையும் ஆண்டவர் வர்த்திக்கப்பட்ட ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆண்டவரே எங்களோட குடும்ப வாழ்க்கைக்காக ஜெபம் பண்ணுவோம். குடும்ப வாழ்க்கையில் நல்ல அன்பு உண்டாகட்டும். ஒருவர் கடித்து பட்சிக்காதபடி ஒருவருக்காக ஜெபிக்க, ஒருவர் தாங்க, ஒருவருடைய பலவீனத்தை மற்றவர்கள் தாங்க, ஒருவருக்கு ஒரு உதவி செய்ய, ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்ல, ஆண்டு ஒருவருக்கு விட்டு கொடுக்க, ஒருவரை புரிந்து கொள்ள. இப்படி வேதத்தில் அநேக ஒருவருக்கொருவர்னு வேதத்தில் அநேக வசனங்கள் புதிய ஏற்பாடில் பார்க்கிறோம். அதே போல் நாங்கள் ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து எங்கள் குடும்பத்தில் தெய்வீக கர்த்தர் தந்திருக்கிற நல்ல உறவை, நல்ல தெய்வீக சமாதானத்தை கர்த்தர்கள் காத்துக்கொண்டு நற்சாட்சி பெற்றவர்களாக ஜீவித்து வருவைக்க ராஜ்யத்துக்கு ஆயத்தப்பட கிருபைத்தார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. அன்பின் தகப்பனே, இந்த காலை விளைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா உம்முடைய பாதப்படியில் கொஞ்ச நேரம் தரித்து ஜெபிக்க தேவ பிள்ளைகளாக எங்களுக்கு நீர் தந்த நல்ல பாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். ஜெபம் என்பதே ஜெபமே ஜெயம் ஆண்டவரே. நாங்கள் அனுதினமும் ஜெபிக்கணும், தனித்திருந்து ஜெபிக்கணும், தேவனோடு உறவாடனப்பா, தேவனோடு கரம் பிடித்து நடக்கணப்பா. ஆண்டவர் ஜெபத்தில் கலந்து கொண்ட உங்களுடைய பிள்ளைகள் எல்லாரும் ஆசிரியர் ரட்சியும் சந்தோஷ சிறப்பும் பரிசுத்தப்படுத்தும் உடைய ராஜ்யம் ஆயத்தப்படுத்தும். குடும்பத்தில் ஒவ்வொரு அங்கத்திலும் ஆசீர்வதியும். தேவ கிருபை உண்டாகட்டும். கர்த்தருக்காக காத்து ஜெபித்து நற்சாட்சியை பெற்று ஆண்டவருடைய பரிசுத்த சமாதானத்தை பெற்று கர்த்தருக்காக ஜீவிக்க கிருபைதார். இயேசு கிறிஸ்து நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. காட் பிளஸ் யூ. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நாம் ஜெபித்த ஜெப குறிப்புகளின்படி நம்ம ஒவ்வொருவனுக்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பலப்படுத்துவாராக, வர்த்திக்க பண்ணுவாராக. அவருடைய மகிமையான ராஜ்யத்துக்காக கர்த்தர் உங்களை ஆயத்தப்படுத்துவாராக, ஆசீர்வதிப்பாராக.